ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இன்இக்வாலிட்டி. இப்போ இன்இக்வாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமில் ரீசனிங்கில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ பேங்க் எக்ஸாமில் உங்களுக்கே தெரியும், ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் 2 எக்ஸாம் இருக்கும். இப்போது ப்ரிலிமினரின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்இக்வாலிட்டிலேருந்து 3 to 5 கொஷின்ஸ் வந்துடும். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் இன்இக்வாலிட்டி வரும், கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் வரும். ப்ரிலிமினரியில் ரொம்ப ஈஸியாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போது இன்இக்வாலிட்டியை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது இன்இக்வாலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் இது தான். ஃபர்ஸ்ட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள், இது கிரேட்டர் தேன் உங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள்ஸ். செகண்ட் சிம்பிள் வந்து லெஸ் தேன் சிம்பிள், இது ஈக்குவல், இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, இப்போ இது இல்லாமல் வேறு என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னா இப்படி கேட்பாங்க. இப்படி இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் மேலே ஒரு ஸ்லாஷ் இருக்கும். அப்படின்னா என்னென்னா கிரேட்டர் சிம்பிளும் கிடையாது, ஈக்குவல் சிம்பிளும் கிடையாது. அப்போ ரிமைனிங் உள்ள சிம்பிள் என்ன, லெஸ் தேன் சிம்பிள். ஓகே, இது வந்து நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஓகே, அப்படின்னா கிரேட்டரும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்போ என்ன சிம்பிள் வரும்னா லெஸ் தேன் சிம்பிள் வரும். சரியா? இப்போது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேலே ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் தேனும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்போ என்ன சிம்பிள் வரும்னா கிரேட்டர் சிம்பிள் வரும். சரியா? இந்த சிம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். இப்போது இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. 2 கன்க்ளூஷனோ 3 கன்க்ளூஷனோ 4 கன்க்ளூஷனோ எத்தனை கன்க்ளூஷன் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டு இல்லை ஃபால்ஸு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும், அதாவது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சரியா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்க கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தப்பான்னு மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இன்இக்வாலிட்டியில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு அந்த கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பா, கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதா இல்லையா, அதுதான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தேன் டி. சரியா? இப்போது இங்கே ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஏக்கும் டிக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இவங்க என்ன ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. ஏ கிரேட்டர் தென் டின்னு அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏக்கும் டிக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு. இடையில நிறைய ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் ஆர் ஈக்குவல், நிறைய ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏக்கும் டிக்கும் என்ன காமன் ரிலேஷன்ஷிப்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போது ஏ இந்த இருக்குது, டி இந்த இருக்குது, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள காமன் சிம்பிள்ஸ் என்னன்னு பாருங்கள். சரியா? இப்போது இங்கே என்ன இருக்குன்னா இங்கே என்ன இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. இங்கே பிக்கும் சிக்கும் இடையில என்ன இருக்குன்னா கிரேட்டர் இருக்குது. சிக்கும் டிக்கும் இடையில என்ன இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. அப்போ ஏக்கும் டிக்கும் இடையில என்ன காமன் சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரேட்டர் இருக்குது, இங்கே ஒரு கிரேட்டர் இருக்குது, இங்கே ஒரு கிரேட்டர் இருக்குது. அப்போது என்ன சிம்பிள் காமனாக வருதோ அதுதான் அதோட ரிலேஷன்ஷிப். சரியா? அப்போது ஏ கிரேட்டர் தென் டி. சரியா? இதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ஃபாலோஸ். சரியா? நெக்ஸ்ட்டு ஒய் கிரேட்டர் தென் ஜி, இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த ஒய்க்கும் ஜிக்கும் இடையில. சரியா? இப்போ அதே மாதிரி ஒய்க்கும் ஜிக்கும் இடையில என்ன காமன் சிம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போது ஜிக்கும் எஃப்க்கும் இடையில லெஸ் தேன் இருக்குது, எஃப்க்கும் ஒய்க்கும் இடையில லெஸ் தேன் இருக்குது. அப்போ ஜிக்கும் எஃப்க்கும் இடையில என்ன சிம்பிள் காமனாக இருக்குன்னா லெஸ் தேன் சிம்பிள் காமனாக இருக்குது. அதாவது ஜி லெஸ் தேன் ஒய். இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் கிரேட்டர் ஜி. கரெக்டு தானே? ஒய் கிரேட்டர் ஜி. சரியா? அப்போது செகண்ட் கன்க்ளூஷனும் கரெக்டு. சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னா போத் கன்க்ளூஷன்ஸ் 1 and 2 are true. ஓகேவா? இதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட், இது கன்க்ளூஷன். இப்போது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து
இங்கே கேட்டிருக்க கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தப்பான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா பி கிரேட்டர் தென் டி. இப்போ நீங்கள் பாருங்கள், பி இந்த இருக்குது, டி இந்த இருக்குது. பிக்கும் டிக்கும் இடையில என்ன காமன் ரிலேஷன்ஷிப்புன்னு பார்க்கணும். இப்போது பிசி ரெண்டுக்கு இடையில இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. சிக்கும் டிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அப்போது பிக்கும் டிக்கும் இடையில என்ன காமன் சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு இருக்குது. பிக்கும் சிக்கும் என்ன காமன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் கிரேட்டர் தென் டின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சரில் கன்க்ளூஷனில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் போடணும், சரியா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் கிரேட்டர் தென் சிம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கன்க்ளூஷன் இஸ் ராங், சரியா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்கும் ஹச்சுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது டியும் ஹச்சும், இது ரெண்டுக்கும் இடையில காமன் சிம்பிள் என்னன்னு நீங்கள் பார்க்கணும், சரியா? என்ன சிம்பிள்னால் இப்போது இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இங்கே லெஸ் தென். அப்போ டிக்கும் ஹச்சுக்கும் என்ன சிம்பிள் காமனாக இருக்குன்னா லெஸ் தென் சிம்பிள் காமனாக இருக்குது. டி லெஸ் தென் ஹச், இதுதான் இங்கே கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம். இப்போ இதான் ஸ்டேட்மெண்ட், இதுதான் கன்க்ளூஷன், சரியா? இப்போது ஃபர்ஸ்ட்டு என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா சிக்கும் எஃப்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது சியும் எஃப்பும். இப்போ சிக்கும் எஃப்க்கும் இடையில என்ன காமன் சிம்பிள்னு பார்க்கணும். இப்போது இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு இருக்குது, இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு இருக்குது, சரியா? இப்போது நீங்கள் இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டர் இந்த சைடு கிரேட்டர் சிம்பிளில் இருக்குது, இந்த சைடு அப்படி டேர்ன் ஆயிடுச்சு லெஸ் தென் சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து டேர்ன் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுக்கும் இடையில ரெண்டுக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, சரியா? அப்போ வந்து கன்க்ளூஷன் பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபால்ஸ்ன்னு போட்டுருணும், சரியா? இந்த மாதிரி சிம்பிள்ஸ் டேர்ன் ஆயிடுச்சுன்னா கிரேட்டர்னு வருது, இப்போ கிரேட்டர் தென் கிரேட்டர் இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு லெஸ் தென் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சிம்பிள்ஸ் டேர்ன் ஆயிடுச்சா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் டேர்ன் ஆயிடுச்சுனாவே அந்த ரெண்டு வேரியபிளுக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. நீங்கள் பார்த்த உடனே ஆப்ஷன் இஸ் ஃபால்ஸ், சரியா? அந்த கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான், சரியா? அப்போது சிக்கும் எஃப்க்கும் இடையில பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் டேர்ன் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் சிக்கும் எஃப்க்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்காது, சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்டு கன்க்ளூஷன் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கும் டியும் இந்த இருக்குது, சரியா? அப்போது ஹச்சுக்கும் டிக்கும் என்ன சிம்பிள் காமனாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு டிக்கும் எஃப்க்கும் இடையில லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்குது, எஃப்க்கும் ஹச்சுக்கும் இடையில லெஸ் தேன் இருக்குது. அப்போது லெஸ் தேன் சிம்பிள் வந்து காமனாக இருக்குது டிக்கும் ஹச்சுக்கும் இடையில. அப்போது டி லெஸ் தேன் ஹச், இதுதான் ரிலேஷன்ஷிப். ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹச் கிரேட்டர் தென் டின்னு கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்டு. அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன வரும்னா கன்க்ளூஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ, ஆப்ஷன் டி இஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு டைப் 2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் 1ல் என்ன பார்த்தோன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க கண்டினியூஸாக. இப்போது நெக்ஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரியா? இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா A greater than or equal to B greater than C. அடுத்து C greater than or equal to F less than G. Next G greater than or equal to M less than Z. எப்படி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏல முடியுது, A greater than or equal to B greater than C. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் டைம் 2 உங்களால் கம்பைன் பண்ண முடியும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக, சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி greater than or equal to F less than G. நெக்ஸ்ட்டு வந்து ஜியில் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், G greater than or equal to M less than Z, சரியா? அப்போது செகண்ட் ஒன்னை தேர்ட் ஒன்னை உங்களால் கம்பைன் பண்ணி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக போட முடியும், சரியா? இதுதான் நெக்ஸ்ட் டைப். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கம்பைன் பண்ணலான்னா A greater than or equal to B greater than C. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா C greater than or equal to F less than G. அடுத்து G தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் G greater than or equal to M
லெஸ் தேன் இசட். இப்படி நீங்கள் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் கன்க்ளூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கன்க்ளூஷன், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பிக்கும் ஜிக்கும், பி இந்த இருக்குது ஜி இந்த இருக்குது, இந்த பிக்கும் ஜிக்கும் இடையில நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிக்கும் ஜிக்கும் இடையில என்ன காமன் சிம்பிள்னு பார்ப்போம். சரியா? இப்போது பிக்கும் சிக்கும் இடையில என்ன இருக்குன்னா கிரேட்டர் தேன் இருக்குது, சிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்குன்னா கிரேட்னா ஈக்குவல் இருக்குது, எஃப்க்கும் ஜிக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே கிரேட்டர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போயிடுச்சு, லெஸ் தேன் ஆயிடுச்சு. அப்போது இப்போ லாஸ்ட்டே நான் சொன்னேன், இப்போது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கண்டினியூஸாக வரும்போது ரிவர்ஸ் சிம்பிள் வந்துட்டாவே என்ன ஆயிரும்னா ரெண்டுக்கும் எல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்போ பிக்கும் ஜிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நோ ரிலேஷன்ஷிப். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு எஃப்க்கும் இசட்டுக்கும், இந்த இருக்குது எஃப்பும் இசட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தேன் இருக்குது, இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது. அப்போ இங்கேயே சிம்பிள் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எஃப்க்கும் இசட்டுக்கும் இல்லை நோ ரிலேஷன்ஷிப். ஓகே, அப்போ ஆன்சர் என்னென்னா நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 is true. அப்படின்னா நான் 1ம் இல்லை 2ம் இல்லை. சரியா? அப்போது 1ம் இல்லை 2ம் இல்லை. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின், இப்போ தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது டைப் 2 என்னென்னா அந்த கம்பைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் டைப் 2ல் பார்த்துட்ருக்கோம். நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க, அதை கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணால் கன்க்ளூஷன் கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தப்பாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கண்டினியூஸாக நம்ம ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஹச்பிஜி இருக்குது. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜி, இங்கே ஜி எண்ட் ஆகுது, இங்கே ஜி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டையும் 2ஐ வந்து கம்பைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிகேசி இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஇசட் இருக்குது. அப்போ இங்கே சி வந்து எண்ட் ஆகுது, இங்கே சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்டையும் தேர்டையும் வந்து கம்பைன் பண்ணலாம். சரியா? இப்போ ஃபைனலாக கம்பைன் பண்ணிட்டா என்ன வரும்னு ஆன்சர். இப்போது ஹச் greater or equal to b greater than g. இப்போ செகண்டை கம்பைன் பண்ணிங்கன்னா ஜியில் ஸ்டார்ட் ஆகுது, g greater or equal to k greater than c. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணிங்கன்னா இங்கே சியில் எண்ட் ஆகுது, சியில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ c less than or equal to b greater than z. இப்படி வருமா? ஓகே, இப்போது கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கும் கேக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா காமன் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போம். இப்போது இங்கே என்ன இருக்குன்னா ஹச்சுக்கும் பிக்கும் இல்லை கிரேட்டர் than or ஈக்குவல் இருக்குது, இங்கே கிரேட்டர் இருக்குது, இங்கே கிரேட்டர் than or ஈக்குவல். அப்போ ஹச்சுக்கும் பிக்கும் என்ன சிம்பிள் காமனாக இருக்குன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் காமனாக இருக்குது. ஹச் கிரேட்டர் தென் கேன்னு வரணும். உங்கள் கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹச் கிரேட்டர் than or ஈக்குவல் டு கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஓகே, ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கோன்னா ஹச் கிரேட்டர் தென் கேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஓகே கரெக்டுன்னு போடலாம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹச் கிரேட்டர் than or ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா கே லெஸ் தேன் இசட், கேக்கும் இசட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேக்கும் இசட்டுக்கும் என்ன காமன் சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து கிரேட்டர் தென் இருக்குது, இங்கே வந்து லெஸ் than or ஈக்குவல். இந்த மாதிரி சிம்பிள் ரிவர்ஸ் ஆகிச்சிட்டாவே என்ன சொன்னேன், அங்கே வந்து நோ ரிலேஷன்ஷிப். சரியா? அப்போது கேக்கும் இசட்டுக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சரியா? இப்போது ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. அப்போது என்ன ஆன்சர்னால் நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor கன்க்ளூஷன் 2 is true. சரியா? அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி கமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூபி இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்எம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. தேர்ட் பார்த்தீங்கன்னா பிஎல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும், தேர்டுக்கும் செகண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு தேர்டில் வந்து பி காமனாக இருக்குது. சரியா? அப்போ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா எல் காமனாக இருக்குது. அப்போ செகண்டு தேர்டையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணலான்னா u greater than p. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் உங்களால் கம்பைன் பண்ண முடியும். எப்படி பண்ணுவீங்கன்னா <= L. சரியா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போது இதை வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட கம்பைன் பண்ணிங்கன்னா L <m. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கும். சரியா? இப்போ பாருங்கள் கன்க்ளூஷன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னா u <L. இப்போ யூக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காமன் ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்ப்போம். இங்கே கிரேட்டர் இருக்குது, இங்கே லெஸ் தேன் இருக்குது, சிம்பிள்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். சரியா? யூக்கும் எல்லுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து p greater mன்னு கேட்டிருக்காங்க. pக்கும் mக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு நம்ம பார்க்கணும். காமன் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தேன் இருக்குது, இங்கே இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்குது, இங்கே லெஸ் தேன் இருக்குது. அப்போ காமன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன், p less than m. ஆனால் இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p greater than mன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. ஆன்சர் என்ன p less than m. ஆனால் கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து p greater than mன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது ரெண்டு ஆன்சருமே தப்பு. என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 is true. சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரியா? இப்போ நாளையும் நம்ம எப்படி கம்பைன் பண்ணலான்னா இப்போ GI இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் GI இருக்குது, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐயில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் டைம் 2ஐ நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டில் K எண்ட் ஆகுது, தேர்டில் K ஸ்டார்ட் ஆகுது. அப்போ செகண்டையும் தேர்டையும் நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். இப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து M எண்ட் ஆகுது, ஃபோர்த்தில் M ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தேர்டையும் எம்மையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கம்பைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்க்கலாம், கம்பைன் பண்ணலாம். G less than I. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சு. இப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா I greater or equal to K. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போது K equal to M. நான் இங்கே என்ன போடுறேன்னா /mன்னு போட்டுக்கிறேன். சரியா? /K/M ரெண்டுமே ஈக்குவல் தான். சரியா? இப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் less than O. சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே நீங்கள் வந்திருக்கணும். இப்படி கம்பைன் பண்ணும்போது G less than I ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சு. அடுத்து I greater or equal to K செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. K equal M தேர்ட் ஸ்டேட்மெண்ட். K/Mன்னு நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஈக்குவல் எம்னு போட்டுக்கலாம். /M இப்படி ஸ்லாஷ்னா என்ன ஆறுன்னு மீனிங். கேயும் வரலாம், எம்மும் வரலாம். சரி, கேயும் ஒன்று தான், எம்மும் ஒன்று தான். சரியா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் M less than O ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஓகே, அப்படி கம்பைன் பண்ணும்போது எல்லா ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? இப்போது நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா I greater than or equal M. ஐக்கும் எம்முக்கும் இடையில என்ன பார்க்கணும்? இந்த இருக்குது, ஐக்கும் எம்முக்கும் இடையில ஒரே ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் தான் இருக்குது. இது /ஈக்குவல் மீனிங் தானே, கேயும் வரலாம், எம்மும் வரலாம். சரியா? அப்போது ஐக்கும் எம்முக்கும் இடையில I greater or equal to M அதுதான் ரிலேஷன்ஷிப். இங்கே ஆப்ஷன்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா கேக்கும் ஓக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே என்ன மீனிங்னா K less than O ஆர் M less than O அதுதான் இங்கே மீனிங். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா K less than O கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷனில். அப்போ இங்கே என்ன ஆன்சர்னால் K less than O தான் ஆன்சர். இங்கே K less than 1 தான், O தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. சரியா? நெக்ஸ்ட்டு ஜிக்கும் கேக்கும் கேட்டிருக்காங்க. இந்த இருக்குது ஜியும் கேயும். ஜிக்கும் கேக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தேன் இருக்குது, இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது. சரியா? அப்போது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது ரெண்டுக்கு இல்லை ரிலேஷன்ஷிப் வராது. அப்போ தேர்ட் ஒன் இஸ் ராங். அப்போது ஆன்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு டூவும் கரெக்டு. அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டுன்னு வரும்னா both conclusion 1 and 2 follows option B. Okay, next type 3. type 3 என்னன்னா எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். நம்ம அந்த வேரியபிள்ஸ்க்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது கண்டினியூஸாக நம்மளால் கம்பைன் பண்ண முடியாது.
எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். நம்ம தான் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகுதா இல்லையா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா RO இருக்குது, MZ இருக்குது, ABZ, AO இருக்குது. சரியா? இப்போ டேரெக்டாக நம்மளால் கம்பைன் பண்ண முடியாது. கொடுத்துருக்க கன்க்ளூஷனை வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனை எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா R greater than B. இதுதான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆரை வந்து போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆரை வந்து B கூட கம்பைன் பண்ணும். ஆருக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போது ஆரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள் இங்கே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது அந்த வேரியபிள் கூட வேறு என்ன வேரியபிள் கம்பைன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓ கம்பைன் ஆகிருக்கா? ஆர் கூட ஓ கம்பைன் ஆகிருக்கு. வேறு எங்கேயுமே ஆர் வரல. சரியா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆர் கூட என்ன வேரியபிள் கம்பைன் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்க. அந்த ஓவை எடுத்துக்கோங்க. ஓவை எடுத்துக்கிட்டு இந்த பி கூட அது ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரியா? இப்போ பி வேறு எங்கே இருக்குன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பி இருக்குது. சரியா? இப்போது பி கூட வேறு என்ன வேரியபிள் இருக்குன்னா ஏ இருக்குது, இசட் இருக்குது, ஓ வந்து கிடையாது. சரியா? இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா பி கூட உள்ள வேரியபிள்ஸ் எடுத்துக்காங்க. ஏ இசட் இருக்கா? அந்த ஏயோ இல்லை இசட் கூட இந்த ஓவை வந்து கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வேரியபிளை எடுத்துக்கோங்க. அந்த வேரியபிள் கூட என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஓ இருக்குது. அந்த ஓவை எடுத்துக்கிட்டு இந்த பி கூட அதை கம்பைன் பண்ண முடியுமா நம்ம செக் பண்ணணும். பி கூட இல்லை, ஓ வந்து இல்லை. அப்போது பி கூட உள்ள வேரியபிள்ஸ் கூட அதை கம்பைன் பண்ண முடியுமா நீங்கள் பார்க்கணும். பி கூட என்ன இருக்குன்னா ஏ இருக்குது, இசட் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கோங்க. ஏ கூட ஓவை கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் ஏயும் ஓவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. சரியா? அப்போது இங்கே இந்த ஓ ஏ தான் கனெக்டிங் வேரியபிள். இங்கே பாருங்கள், ஆரை ஓ கூட கனெக்ட் பண்ணி இந்த ஓவை ஏ கூட கனெக்ட் பண்ணி அந்த ஏயை பி கூட கனெக்ட் பண்ணணும். சரியா? பாருங்கள், ஆர் கிரேட்டர் ஈக்குவல் டு ஓ. இப்போ அந்த ஓவை ஏ கூட கம்பைன் பண்ணலாமா? ஓ கிரேட்டர் தென் ஏ. இந்த ஏயை வந்து பி கூட கம்பைன் பண்ணலாமா? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பி. சரியா? இப்போ வந்துருச்சா? ஆர் பி வந்துருச்சா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா காமன் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். இங்கே வந்து என்னென்னா கிரேட்டர் ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் இருக்குது, இங்கே கிரேட்டர் ஈக்குவல் இருக்குது. சரியா? இப்போ காமன் சிம்பிள் வந்து கிரேட்டர். இப்போது ஆர் கிரேட்டர் தென் பி. சரியா? அப்போ இதான் இங்கே கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் அதே மாதிரி இசட் கிரேட்டர் தென் ஆர் கொடுத்துருக்காங்களா? இசட்டை வந்து இங்கே போட்டுருக்காங்க. சரியா? இப்போது இந்த இசட் கூட என்ன இருக்குன்னு பாருங்கள். இசட் கூட எம் இருக்குது. இந்த எம்மை ஆர் கூட கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆர் கூட அந்த எம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஆர் கூட என்ன இருக்குன்னா ஓ மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஓ வந்து எம் கூட கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓவும் எம்மும் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ அதை விட்டுருங்க. இப்போ இசட் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இசட் வந்து இங்கே வந்திருக்கு. அப்போது இசட் கூட வேறு என்ன இருக்குன்னா பியும் ஏயும் இருக்குது. ஆர் கூட ஓ மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த ஓவை ஏபி கூட கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த இசட்டை போட்டிங்க. இசட் கூட என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்க. எம் இருக்குது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குது. சரியா? ஃபஸ்ட் நம்ம எம்மை எடுத்துக்குவோம். இந்த எம்மை ஆர் கூட என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஆர் கூட என்ன இருக்குன்னா ஓ இருக்குது. இந்த எம்மை ஃபஸ்ட்டு ஓ கூட கம்பைன் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். இல்லை, எம்முக்கும் ஓக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்போ இதை நம்ம விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இசட் கூட ஏ இருக்கும், பியும் இருக்குது. சரியா? அப்போ இந்த ஏபி ரெண்டில் ஏதாவது ஓ கூட கம்பைன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சரியா? இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏ கூட ஓவை நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். அப்போ இதை தான் நீங்கள் கனெக்டிங் வேரியபிளாக எடுத்துக்கணும். இசட் கூட ஏ எடுத்துக்கோங்க, ஆர்கிட்ட ஓவை எடுத்துக்கோங்க. அப்போ இசட்டோட ஏயை கம்பைன் பண்ணுவீங்க,
ஏயோட ஓவை கம்பைன் பண்ணுவீங்க, ஓவோட ஆரை கம்பைன் பண்ணுவீங்க. சரியா? இப்போ பாருங்கள், இசட் கூட நம்ம என்ன எடுத்துக்குவோன்னா ஏ எடுத்துக்கணும். லெஸ் நார் ஈக்குவல் டு ஏ. ஏயோட எதை கனெக்ட் பண்ணணும்னா ஓவோட எதை கனெக்ட் பண்ணுவோன்னா ஆர். சரியா? இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போது இசட்டுக்கும் ஆருக்கும் இடையில என்ன காமன் சிம்பிள்ஸ்ன்னு பார்ப்போம். இங்கே லெஸ் நார் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து இசட் லெஸ் தென் ஆர் வருது. இங்கே கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட் கிரேட்டர் தென் ஆர். அப்போ செகண்ட் ஒன் இஸ் ராங். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 is true. ஆப்ஷன் சி. சரியா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் சம். இப்போ இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ லாஸ்ட்டு சம் பார்த்த மாதிரி நம்ம வந்து அந்த கனெக்டிங் வேரியபிளை பார்த்து கம்பைன் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்துக்கோங்க, ஏ கிரேட்டர் டி. சரியா? ஃபஸ்ட்டு ஏஏ எடுத்துக்காங்க. சரியா? ஏ கூட என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பாருங்கள். ஏ கூட என்ன வேரியபிள் இருக்குன்னா பி இருக்குது. சரியா? வேறு எங்கேயாவது ஏ இருக்கான்னு பாருங்கள். இல்லை, இங்கே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் ஏ இருக்குது. அந்த ஏ கூட பி மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பி எடுத்துக்கிட்டு டி கூட கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரியா? டி வேறு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரியா? அப்போது டி கூட பியை கம்பைன் பண்ண முடியுதான்னு, கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டி கூட சி இருக்குது, பி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டி கூட ஜி இருக்குது, பி இல்லை. சரியா? அப்போ டி கிட்ட என்னென்ன இருக்குன்னா சி இருக்குது, ஜி இருக்குது. இந்த சியையும் ஜியையும் பி கூட கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பி கூட சியை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் பி கூட ஜியை கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரியா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த ஏ இருக்கா, ஏ கூட பியை எது கூட கனெக்ட் பண்ணால் சி, இந்த சியை எது கூட கனெக்ட் பண்ணால் டி. சரியா? இப்போ பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் பியை எது கூட கனெக்ட் பண்ணுவோன்னா சி கூட. இப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது பி கிரேட்டர் எஃப் லெஸ் நார் ஈக்குவல் சி. அதானே கொடுத்துருக்காங்க. பி கிரேட்டர் எஃப் லெஸ் நார் ஈக்குவல் சி. இப்போ சியை டி கூட கம்பைன் பண்ணால் சி லெஸ் நார் ஈக்குவல் டு டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸ்டேட்மெண்ட்டு, கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன காமன் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு சிம்பிள். இங்கே கிரேட்டர் இருக்குது, இங்கே லெஸ் தேன் இருக்குது. அப்போ ஏக்கும் டிக்கரில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் எடுத்துட்டிங்கன்னா எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு இருக்குது. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா எஃப்பை போட்டுக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் கூட ஜி என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது எஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது எஃப் கூட என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எஃப் கூட என்ன இருக்குன்னா சி இருக்குது, பி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேரியபிளையும் ஜி கூட கம்பைன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சரியா? ஜி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. சரியா? வேறு எங்கேயுமே ஜி இல்லை. ஜி கூட சியையும் பியையும் கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஜி கூட என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா டி தான் கனெக்ட் ஆகிருக்கு, சியும் இல்லை, பியும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜி கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய வேரியபிளை இந்த சி கூடயும் பி கூடயும் கம்பைன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சரியா? இப்போது டி சி பி இதில் ஏதாவது கம்பைன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். வேறு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சியையும் டியையும் கம்பைன் பண்ணலாம். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எஃப் கூட நீங்கள் எதை கனெக்ட் பண்ணால் சி கூட எதை கனெக்ட் பண்ணால் டி கூட எதை கனெக்ட் பண்ணால் ஜி. சரியா? இப்போ போட்டிங்கன்னா எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி கூட டியை கனெக்ட் பண்ணிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி கூட ஜியை கனெக்ட் பண்ணிங்கன்னா டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி. ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. சரியா? இப்போது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் ஜிக்கரில் என்ன காமன் சிம்பிள்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். சிம்பிள் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த கன்க்ளூஷனும் தப்பு. சரியா? அப்போது என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 is true. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டைப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ன்னு சொல்லுவோம்.
காம்ப்ளிமெண்ட்ரி பேர். சரியா? இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னா என்னென்னா எப்படி இருக்கும், எதை நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பேருன்னு நீங்கள் சொல்லணும்னா, இப்போது கொடுத்துருக்க கன்க்ளூஷனை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கன்க்ளூஷன்லையுமே வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் இருக்குது, பி இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது, பி இருக்குது. சரியா? இங்கே மாறி மாறி இருக்குது. ஆனால் என்ன வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கன்க்ளூஷன்லையுமே 2 வேரியபிள்ஸ் தான் இருக்குது, எஸ்ஸு பி, எஸ்ஸு பி. சரியா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேராக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் இது காம்ப்ளிமெண்ட்ரி பேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சரில் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 இஸ் ட்ரூன்னு சூஸ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு இது காம்ப்ளிமெண்ட்ரி பேராக இல்லையான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது கன்ஃபார்மாக காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் என்ன சூஸ் பண்ணணும், எய்தர் ஆர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இது காம்ப்ளிமெண்ட்ரி பேராக இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2 வேரியபிள், 2 வேரியபிள் தான், எஸ்ஸு பி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரூவா இல்லையான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த எய்தராக சூஸ் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன சிம்பிள் இருக்குது, 2க்கும் இடையில என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் எஸ் பின்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து என்ன சிம்பிள் இருக்குன்னா லெஸ் தேன் இருக்குது. செகண்ட் என்ன சிம்பிள்னால் ஈக்குவல் இருக்குது. இப்போ என்ன பண்ணிங்கன்னா 2ஐயும் கம்பைன் பண்ணிக்கோங்க. லெஸ் தேனை ஈக்குவலையும் கம்பைன் பண்ணிங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் வருமா? இதுதான் 2க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். நீங்கள் அப்போ ஆப்ஷனில் வந்து எய்தரான்னு சூஸ் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது. நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் வந்து கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்ப்போம். எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள சிம்பிளை கம்பைன் பண்ணிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரும். இப்போ நீங்கள் எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி வந்து கரெக்டாக தப்பான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், எஸ் இந்த இருக்குது, பி வந்து இந்த இருக்குது. சரியா? இப்போ இது 2ஐயும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் இருக்குது, எஸ் கூட என்னென்ன இருக்குன்னா எம் இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது. சரியா? இப்போ இந்த 3 சிம்பிளில் ஏதாவது ஒரு சிம்பிளை வந்து பி கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சரியா? பி இந்த இருக்குது. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இப்போது எம் பார்த்தீங்கன்னா இல்லை, இ பார்த்தீங்கன்னா இ இருக்குது, டியும் இருக்குது. சரியா? நீங்கள் 2ல் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா இ எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எம் ஈக்குவல் இ தான். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இயையும் எடுத்துக்கலாம், எம்ஐயும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்ப்போம். எஸ்ஸு இ பி இதை நான் எடுத்துக்கிறேன். எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி இருக்குது. இங்கே இயும் ஒன்று தான், எம்மும் ஒன்று தான். சரியா? இப்போது எஸ்க்கும் பிக்கும் எல்லாம் என்ன சிம்பிள் இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் தான் காமனாக இருக்குது. அப்போது இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ பண்ணிச்சுன்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அப்போ நீங்கள் ஆன்சரில் என்ன சூஸ் பண்ணணும்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 இஸ் ட்ரூன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் ஒய்டி இருக்குது, செகண்ட் கன்க்ளூஷனில் ஐஒய் இருக்குது, தேர்ட் கன்க்ளூஷனில் ஒய்ஐ இருக்குது. அப்போது இங்கே செகண்ட் கன்க்ளூஷனையும் தேர்ட் கன்க்ளூஷனையும் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியபிள் இருக்குது, ஐ இருக்குது, ஒய் இருக்குது. சரியா? இப்போ இதுதான் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பேரா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும். சரியா? இப்போ எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, இந்த ஒய்க்கும் ஐக்கும் இடையில என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னா கிரேட்டர், ஈக்குவல் இருக்குது, 2ஐயும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணிங்கன்னா ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஐன்னு வரும். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்போது இது எல்லாமே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒய்யையும் ஐயும் எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது, ஒய்க்கும் ஐக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், செகண்ட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல், தேர்டும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல். இங்கே வந்து ஈக்குவல் தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல். சரியா? அப்போது என்ன சிம்பிள் காமனாக இருக்குன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் சிம்பிள் தான் காமனாக இருக்குது. அப்போ வந்து ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஐ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ வந்து இந்த எய்தர் 2 ஆர் 3 இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஒய்க்கும் டிக்கும் கேட்டிருக்காங்க. இந்த இருக்குது ஒய்க்கும் டிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டர் இருக்குது, இங்கே லெஸ் தேன் இருக்குது. எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங். அப்போ உங்கள் ஆன்சர் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வராது. எய்தர் 2 or 3 இஸ் ட்ரூ. அப்போது ஆப்ஷன் இ இஸ் கரெக்ட். சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி பேராலையான்னு செக் பண்ணுறது தான். இப்போது இங்கே என்னென்ன சிம்பிள் இருக்குன்னா என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னா KWK. சரியா? ரெண்டுலேயுமே ஒரே வேரியபிள்ஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள். இப்போது KW எடுத்துக்கோங்க. என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னா லெஸ் தேன் இருக்குது, ஈக்குவல் இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க லெஸ் ஆர் ஈக்குவல் வரும். இப்போ வந்து K less than or equal to W. இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். K இந்த இருக்குது, W இந்த இருக்குது. சரியா? இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா K/L. K இருக்கலாம், L இருக்கலாம். சரியா? less than or equal W. அப்போது இங்கே W/P. சரியா? அப்போது இங்கே நம்ம எது கேட்டிருக்காங்கன்னா Kக்கும் Wக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ K less than or equal to W தான் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இது என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான். அப்போ நீங்கள் ஆன்சரில் என்ன போடணும்னா ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இசட்டு பிஇசட் 2 வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ லாஸ்ட்டு சம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு இதில் வந்து லெஸ் தேன் கொடுத்துருந்தாங்க, அடுத்ததில் வந்து ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் கிரேட்டர் கொடுத்துருந்தாங்க, அடுத்து வந்து ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கிரேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இசட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி, இங்கே இசட் லெஸ் தேன் பி. சரியா? இப்போது இசட்டுக்கும் பிக்கும் இடையில கிரேட்டர் ஆர் ஈக்குவல், இங்கே இசட்டுக்கும் பிக்கு இடையில லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ரிவர்ஸில் போட்டிருக்கேன். சரியா? அப்போது டோட்டலாக எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னா கிரேட்டர் இருக்குது, ஈக்குவல் இருக்குது, சரியா, லெஸ் தேன் இருக்குது, 3 சிம்பிள் இருக்குது. இப்போது இதை நீங்கள் இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் தான் வரும். இது நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா இப்போ லாஸ்ட்லலாம் எல்லா சிம்பிளையும் கம்பைன் பண்ணிவிட்டு அந்த கம்பைன் பண்ண சிம்பிள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்த்தீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், 3 சிம்பிளும் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லா கண்டிஷன் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்கணும். இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். இப்போ பாருங்கள் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்கா, இங்கே வந்து லெஸ் தேன் இருக்கா, இந்த 2 சிம்பிளையும் பார்க்கணும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இசட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் பியான்னு பாருங்கள். சரியா? இசட் இந்த இருக்குது, பி இந்த இருக்குது. இசட்டுக்கும் பிக்கு என்னென்ன இருக்குது, இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்குது, இங்கே கிரேட்டர் இருக்குது, லெஸ் தேன் ஈக்குவல். சிம்பிள் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இசட்டுக்கும் பிக்கனில் ரிலேஷன்ஷிப் வராது. அப்போ இங்கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் வராது. சரியா? அதே மாதிரி தான் இங்கே இசட்டுக்கும் பிக்கும் வராதுன்னு பார்த்தாச்சு. அப்போ இசட்டுக்கும் பிக்கும் லெஸ் தேன் சிம்பிளும் வராது. அப்போ இசட்டுக்கும் பிக்கனில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வராது. கிரேட்டர் தானு வராது, கிரேட்டர் ஆர் ஈக்குவலும் வராது, லெஸ் தேனும் வராது, லெஸ் தேன் ஈக்குவல். கிரேட்டர் லெஸ் தேன் ஈக்குவல் 3 சிம்பிளும் ராங்கான்னு பார்க்கணும். 3மே ராங். அப்போ வந்து இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அப்போ வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணால் எய்தர் கன்க்ளூஷன் ஆர் 2 இஸ் ட்ரூ. சரியா? நம்ம என்ன பார்ப்போன்னா இப்போ ப்ராப்ளம்ஸை பார்த்தோன்னே இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், செகண்ட் கன்க்ளூஷன் ஈக்குவல், இப்படி வந்துச்சுனாவே இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி பேருன்னு நம்ம என்ன பண்ணிக்கோன்னா கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். அது மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 கன்க்ளூஷனுமே சேம் வேரியபிள் இருந்தாவே அது காம்ப்ளிமெண்ட்ரி பேரான்னு நீங்கள் செக் பண்ணணும். சரியா? அது சிம்பிள் என்ன வேணாலும் இருக்கட்டும். வெறும் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், அடுத்து வெறும் ஈக்குவல், இது மட்டும் இருக்கான்னு பார்க்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 3 சிம்பிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். சரியா? கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல், இது 3 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அந்த எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. சரியா? இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் எய்தர் ஆர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுவெல்லாம் ப்ரிலிமினரி லெவலில் கேட்குற கொஷின்ஸ். ப்ரிலிமினரி லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க.
நீங்கள் அந்த டைப் 1 டைப் 2 நீங்கள் ஒரு டைம் இப்போ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் தான், டைமிங் வந்து ஓடிட்டே இருக்கும், சரியா, போயிட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பொறுமையாலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சம்மெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டைப் 1 டைப் 2 டைப் 3 நீங்கள் யோசிச்சுட்ருக்க வேணாம், சரியா. என்ன நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், காம்ப்ளிமெண்ட்ரி பேரா இருக்கான்னு மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், சரியா. அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பேராலைன்னு செக் பண்ணிட்டு எதிராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் டைப் 1 டைப் 2 டைப் 3 நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணால் அடுத்தடுத்து கம்பைன் பண்ணி கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்இக்வாலிட்டி எப்படி கேட்பாங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் டேரெக்டாக கொடுக்காம, சம்டைம்ஸ் டேரெக்டாகவும் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் டேரெக்டாக கொடுக்காம சம் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வச்சு நீங்கள் சிம்பிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரியா. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கோடட் இன்இக்வாலிட்டி பார்ப்போம். கோடட் இன்இக்வாலிட்டி வந்து மெயின்ஸ் லெவலில் கேட்பாங்க. ஓகேயா, தேங்க்யூ.